ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணலாம். வாழைக்காயை தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி பூ மாதிரி துருவிக்கோங்க. துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு வானலியில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். இல்லை வேறு என்ன குக்கிங் ஆயிலும் விட்டுக்கலாம். விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், ஆனியன், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ அந்த துருவி வச்சுருக்க வாழைக்காயை அதில் போட்டு நல்லா அந்த தாளிப்போட கலந்து விடுங்க. இது ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, புளி குழம்புக்கு, கார குழம்புக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது தேங்காய் பூ, கொஞ்சம் தேங்காய் பூ தாராளமாகவே போடுங்க. சாப்பிட ரொம்ப சுவையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பை போட்டு தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் தட்டிடுங்க. இப்போ இப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு, சாப்பாட்டுக்கு பரிமாற ரொம்ப சூப்பரான ஒரு வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி. லைக் பண்ணி தேங்க்யூ.